மகளே கேரளா லாட்ரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க முடியாது நம்ம வீடியோ சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 11/7/2025க்கான ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் என்ன ஆகுதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுவர்ணக்கிழமை வெள்ளிக்கிழமை சார்ட் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டையும் வச்சு மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா வார வெள்ளிக்கிழமை சார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 493/021 ரிசல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 021 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 021 போடுகிறோம். இதில் நம்ம எஸ்என் ஆப்ஷன் போடுறது நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 894, ஓகேவா? 894. இதில் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 5 அல்லது 0. 5 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 021 வச்சுருக்கீங்க. நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 790 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 790 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 894 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 9. 4 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 790 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 932 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 6. 1 அல்லது 6, ஓகேவா? 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சுருக்கோம். நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகேவா? ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 657, ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 657 எஸ்என் ஆப்ஷன் 894 போடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 0, ஓகேவா? 6 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 657 வச்சுடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. ஓகே, வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 days ரிசல்ட் வச்சு எடுத்தோம். இதில் நமக்கு கிடைச்சது 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 021 வச்சுருக்கலாம். நமக்கு 0 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 9ஆம் நம்பர், அடுத்து 6ஆம் நம்பர், ஓகேவா? இதில் நம்ம கிடச்சிது 6 அல்லது 0 நமக்கு கிடச்சிருக்கு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியை வச்சு நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம என்ன வருதுன்னு ஓகேவா பார்க்கலாமா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 119 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 119 போடுகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 548. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பண்ணிக்கணும். புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் 7 அல்லது 1, ஓகேவா? 7 1 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? 119 வச்சுருக்கீங்க. நமக்கு 7 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 140 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 140 ரூட் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 1, ஓகேவா? 3 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 140 வச்சுருக்கோம். நமக்கு 3 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சி. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 124. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 124 வச்சுருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 6. 7 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? 124 வச்சுருக்கோம். நமக்கு 7 6ன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த 766 ரூட் ஆப்ஷன் 548 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0 ஓகேவா. 6-0 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 6-0 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான 6 போர்டுக்கான நம்பர் ஓகேவா. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம முதல்ல எடுத்தோம், ஒரு 4 டேஸ் செல் வச்சு எடுத்தோம். இதில் 6-0 தான் நமக்கு வந்து கிடச்சிது. இதில் டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து 4 டேஸ் செல் வச்சு எடுத்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பில் ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 6 அல்லது 0 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா.